இது முதல் கட்டம் தான். இதுக்கே ஐயோ முடியாம கத்துறோம், இதுக்கே கத்துறோம். இது ட்ரெயிலர் தான்டா. இன்னும் மெயின் பிக்சர்ல இவர் கொடுத்தா நல்லதான், நம்ம கொடுத்தா நாடு கொடுத்துருமா? எது இன்னும் இலவசமும் கொடுத்தா நாடு நல்லா இருக்குமா? நாங்க இலவசம் கொடுத்தா நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகம் பண்றதுக்கு திறமை இருந்தா போதுண்டா. மத்திய வச்சு என்ன பண்ண முடியும்? 1500 சொன்னா 2500 1000 சொன்ன மாதிரி மக்களை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியாது? நிர்வாகத்தை என்ன திறமை இருந்தால், மேலாண்மை திறமை இருந்தால் எதையும் எங்களையும் சூழ்நிலையும் சமாளிக்க முடியாது. அது ஒரே உதாரணம். 2 ஆண்டு காலம் கொரோனா, அனைத்து தொழிலும் முடக்கப்பட்டது. வியாபாரம் இல்ல, தொழிற்சாலை இல்ல, அரசாங்கத்துக்கு சுத்தமா வருமானம் இல்ல, வரி வந்தாலும் வருமானம். 2 ஆண்டு காலம் வருமானமே இல்லை, பணமே இல்லை. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் கொரோனாவுக்கு செலவாகிறது, செலவாச்சு. ஆனா இந்த நிலைமையிலும் இந்த கொரோனாவுக்கு தேவையான மக்களை பாதுகாத்து, அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து 2 ஆண்டு காலமும் விலைவாசியை உயராமல் பார்த்துக் கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. பார்த்துட்டா இல்லையா? இன்னைக்கு என்ன கொரோனாவா, வெள்ளமா, புயலா, வளர்ச்சியா? 5 ஆண்டு காலம் ஏன் விலைவாசி ஆயிடுச்சு? அன்னைக்கு விட்ட அரிசி விலை இன்னைக்கு என்ன? அன்னைக்கு விட்ட கத்திரிக்காய் விலை இன்னைக்கு என்ன? அன்னைக்கு விட்ட எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு என்ன 1 லிட்டர்? தீப்பெட்டி என்ன எவ்வளவு? அன்னைக்கு தீப்பெட்டி எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு தீப்பெட்டி? உப்பு எவ்வளவு? எல்லா விலைவாசியும் இன்னைக்கு ஏறி இருக்கிறது. என்ன காரணம்? மக்களை பற்றி அக்கறை இல்லை, சிந்தனை இல்லை. தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும். இந்த நிகழ்ச்சி ஆட்சி செய்தா அப்படிதான்.